ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ் நான் சூப்பராக இருக்கேன். எஸ் சூப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு ப்ராடக்டோட அன்பாக்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இது என்னதுன்னா பிளஸ் பி பிராண்டோட ஒரு டிஜிட்டல் கேமரா. எஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எதுவுமே அமேசான் ப்ராடக்டோட பேக்கிங் சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். இது வந்து அமேசானோட ஒரு ப்ராடக்ட். எஸ் செம்மையாக பேக் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 போட்டிருக்கு. பட் இது நான் ஒரு மேட்ரு நான் சொல்கிறேன். ஓப்பன் பண்ணிடலாம். இது டிஜிட்டல் கேமரா ஓப்பன் பண்ணியாச்சு. பட் இது எதுக்குன்னு நான் சொல்ல மாட்டேறானே, பேசிகிட்டு இருக்கான் தவிர பாம்பை வெளியே விட மாட்டானையா. இது என்னன்னா முழுக்க ஒரு கிட்ஸ் யூஸ் பண்ணுற டிஜிட்டல் கேமரா. இதில் நம்ம ஃபோட்டோவும் எடுக்க முடியும், 1080pல ரெக்கார்டும் பண்ண முடியும். உண்மையாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஜிப்போடு கொடுத்துருக்காங்க, ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் உள்ள கேமரா. ஆமாம், எஸ் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு வழக்கம் போல் எப்படி யூஸ் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிட்ஸு வந்து இப்படி கழுத்தில் மாட்டிக்கிறதுக்கு பேண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியர் கம்ஸ் த கேமரா. க்ளோஸ் ஒன். சூப்பர். ஆமாம், பிளஸ்பி பிராண்டோட ஒரு டிஜிட்டல் கேமரா. பின்னாடி பார்த்தீங்கன்னா வித் எல்இடியோடு இருக்குது. இது அநேகமாக ஒரு 3 inches வரும்னு நினைக்கிறேன் அந்த எல்இடி. அண்ட் ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு போடுற போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி சார்ஜ் பண்ணிக்கிற ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது கிட்ஸுக்கு. இதுதான் ரெக்கார்ட் ஸ்னாப் பட்டன் நினைக்கிறேன். இது உண்மையிலேயே கேமராவா இல்லை வீடியோ எடுக்க முடியுமான்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். எனக்கே சர்ப்ரைசிங்காக இருக்குது. கிட்ட வாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஆன் பட்டன் ஆன் பண்ண போகிறோம். ஆன் ஆயிடுச்சு. எஸ். பட் இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆன் ஆகுது, ஃபங்க்ஷனபுளாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்மளாம் போட்டுக்கலாம். 32 GB வரைக்கும் சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட 32 GB மெமரி கார்டை போட்டு செக் பண்ணிக்கிறேன். ஸோ மெமரி கார்டு போட்டாச்சு. அகெயின் ஆன் பண்ணுறேன். ஓகே. ஸோ டச் டிஸ்பிளேலாம் கிடையாது, அது கொஞ்சம் ஓவராக இருக்கும். ஸோ பட்டன்ஸுமே வந்து ரொம்ப ஃபங்க்ஷனபுளாக இருக்குது. பாருங்கள், சவுண்டு கேட்குது. நான் மைக்கில் வச்சு காட்டுறேன். ஸோ ஒவ்வொரு பட்டன்ஸுக்குமே வந்து சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது. அண்ட் ரொம்ப ஃபங்க்ஷனபுளாக இருக்குது. அண்ட் இதில் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும், வீடியோ 1080ல் ரெக்கார்ட் பண்ண முடியும், அதை ப்ளேபேக் பண்ண முடியும். அண்ட் குட்டி கேம்ஸ் வச்சுருக்காங்க. MP3லேயும் நம்ம சாங்ஸ் கேட்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து கிட்ஸ்க்காக டிசைன் பண்ணது. ஸோ இன்டர்ஃபேஸுமே வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஃபோட்டோவே எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த பவுச்சோட ஃபோட்டோ இது. வியூ ஃபைண்டர்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல, சும்மா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒரு சில மொபைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், கொரியன் ஃபோனுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு கேமரா விஷுவல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஒரு 2005 2006 அந்தமாரி ஒரு டைம்லலாம் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கேமரா விஷுவல் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு குவாலிட்டி கிடையாது. பட் 20 மெகாபிக்சலுன்றாங்க. அது வந்து இதுதான், அந்த அளவுக்கு கிடையாது. பட் டீசெண்டான குவாலிட்டி, உண்மையிலே ரொம்ப டீசெண்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் கேம், நம்ம ஸ்னேக் கேம் விளையாடுவோம் இல்லையா, அந்த ஸ்னேக் கேமும் இதில் இருக்குங்க. ஸ்னேக் கேம் இருக்குது. ஸோ
ஸோ இந்த மாதிரி ஒரு சில பசில் கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ எங்கேயாச்சும் கிட்ஸ் எஜுகேஷன் இல்லை ஃபேமிலி டூர் இந்தமாரி போகும்போதெல்லாம் அவங்களுக்கும் ஒரு கேமரா சும்மா மாட்டி விட்டுட்டு அவங்களும் அவங்கள அந்த பூக்கள், இப்போ ஜூக்கு போகிறீங்க, ஸோ அனிமல்ஸ் இதெல்லாம் அவங்க வந்து ஷூட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி அவங்க ரூம்லேயும் உங்களால் மாட்டி வச்சுக்க முடியும். அவங்களுக்கும் இது ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். பட் எந்த ஒரு டாய் ப்ராடக்ட், எந்த ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டாக இருந்தாலும் அது வந்து பேரண்ட்டோட கைட்லைன்ஸில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபோனாக இருந்தாலும் சரி. ஸோ இது ரெண்டுமே வந்து பேரண்ட்டோட கைட்லைன்ஸோட வச்சுக்கோங்க. ஸோ கிட்ஸ் வந்து இந்த பெரிய கேமரா வச்சுருப்பீங்க, அதை தூக்கி எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி கீழே போட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கேமரா கொடுத்துட்டிங்கன்னா வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் நல்ல ப்ராடக்ட் இது. நான் கண்டிப்பாக இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2500 rupees போட்டிருந்தாங்க இல்லையா, அது அவ்வளோ கிடையாது. நான் 1500 rupeesக்கு வாங்கினேன். அதோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி உங்கள் கிட்ஸுக்கு கொடுங்க. இதோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கொரியன் ஃபோன்ஸோட இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த வியூ ஃபைண்டரில் இது பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமுங்க, இது செல்ஃபி கேமரா தெரியுதா? ஸோ வெளியே சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ வீடியோ முடியும் போது அதுக்கான இதை நான் போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஆவரேஜான ஒரு குவாலிட்டி தான், பட் கிட்ஸுக்கு இது போதும். நாங்கள் சின்ன வயசில் நான் டூருக்கு போகும்போது தான் எங்கள் அப்பா வந்து இந்த யாஷிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வச்சுருப்பாரு. அது வந்து ரோல் கேமரா. நம்ம வந்து ரோல் இழுத்து போடணும், வெளிச்சம் பட்டால் அது அழிஞ்சு போயிடும். அந்த ரோலில் பார்த்தீங்கன்னா 36 ஃபோட்டோஸ் தான் எடுக்க முடியும். அதில் 1-2 ஃபோட்டோஸ் வந்து நான் எடுக்கிறேன், நடம் பிடிச்சி எடுப்பேன். அப்புறம் எங்கள் சித்தப்பா வந்து SLR கேமராஸ்லாம் வாங்கினார். அது லைக் இந்த லென்ஸ்லாம் மாட்டி எடுக்கிறது. அதுவும் ரோல் கேமரா தான். அதுலேயும் 36 ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். அதுலேயுமே வந்து நான் இந்த ஊட்டி, மைசூர்லாம் போகும்போது அதிலலாம் ஷூட் பண்ணியிருக்கேன். மேபி அதோட இன்ட்ரெஸ்ட்டாக கூட இருக்கலாம். இன்றைக்கி நான் பெரிய பெரிய கேமராஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்றதுக்கு. ஸோ எத்தனை கிட்ஸுக்கு வந்து இந்த கேமராலேருந்து இன்றைக்கி இருக்கிற டாப் டிஓபிஸ் நம்ம பிசி ஸ்ரீராம் சார், சந்தோஷ் சிவன் சார், ரவிவர்மன் சார், ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் ஆக போகிறாங்கன்றது தெரியல. மேபி அது இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். ஸோ தைரியமாக வாங்க கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கேயோ விடுவாங்க. இந்த மாதிரி கிட்ஸுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வீடியோவில் பார்க்கணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டாய்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம வாங்கி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு. என்னென்னா, ஸோ நம்ம சேனல் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு கேமரா நம்ம சப்ஸ்கிரைபர் தேர்ந்தெடுத்து கிவ்அவே கொடுக்க போகிறோம். அவங்க கிட்டுக்காக இருக்கலாம், இல்லை கிட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக கூட இருக்கலாம். இது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல்லை மட்டும் அடிச்சு விட்ருங்க. நான் பார்த்துக்கிறேன் மற்றதை. அதுலேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி இந்த கேமராவை நம்ம வந்து கிவ்அவே பண்ண போகிறோம். இந்த கேமரான்னு இல்லை,